Good morning students. இன்னைக்கு நம்ம +2 accountancy ல இருக்க unit 1 accounts from incomplete records இதுல இருக்க one words பார்க்கலாம். இது வந்து CA foundation courseல இதுல இருந்து questions அத one word கேட்கலாம். சரி இப்ப நம்ம பாப்போம். First வந்து incomplete records are generally maintained by அதாவது இந்த incomplete records அப்படினா முழுமை பெறாத பதிவேடுகள். இதை யாரு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்மால் சைஸ்ட் சோல் ட்ரேடர் பிசினஸ், அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதுல சூஸ்ல வந்து இது கொடுத்துருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டோம். ஸ்மால் சைஸ்ட் சோல் ட்ரேடர் பிசினஸ், தனியார் வணிக கூட்டாண்மை நிறுவனங்கள்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து முறையா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. Second, statement of affairs is a statement of affairs அப்படின்னா நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும். பேலன்ஸ் ஷீட்ல என்ன இருக்கும், அசெட்ஸ் லைபிலிட்டி இருக்கும். ரைட் சைட்ல அசெட்ஸ், லெஃப்ட் சைட்ல லைபிலிட்டிஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி இருக்கும். மாடல் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றது. அப்போ அதுல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா அசெட்ஸும் லைபிலிட்டிஸும் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து, opening statement of affairs is usually prepared to find out the capital in the beginning of the year. அதாச்சும் இந்த நிலை அறிக்கை சொன்னீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அது ப்ரிப்பேர் பண்றேன்னா எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல். அது வந்து ஓப்பனிங்கா இருக்கலாம், க்ளோசிங்கா இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லாம் வந்து ப்ராஃபிட் வந்து அக்யூரேட்டால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல் டிராயிங்ஸ் இதை வச்சுதான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஓப்பனிங் டேட்ல அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு, லைபிலிட்டி எவ்வளவு இருக்கு, அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டி மைனஸ் பண்ணா கேபிட்டல். சரிங்களா, பேலன்ஸ் ஷீட் மாடல்ல போடுவோம். The excess of assets over liability is capital. அசெட்ஸ் வந்து எக்ஸஸா இருக்கு லைபிலிட்டி விட, அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு, கேபிட்டல். Which of the following items relating to bills payable is transferred to total creditors account? Bills payable accepted during the year. இப்போ வந்து bills payable accountல இருந்து total creditors accountக்கு வந்து transfer பண்ணுவோம். எதை transfer பண்ணுவோம் அப்படின்னாக்கா bills payable accepted during the year தான் வந்து transfer பண்ணுவோம். Opening bills payable, அப்புறம் வந்து received bills payable அல்லது payment to bills payable, இந்த மாதிரி எல்லாம் க்ளோசிங் பில்ஸ் பேபிள்லாம் வந்ததுன்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல போட்டுரும். இந்த பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல இருந்து டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எதை சேஞ்ச் பண்றோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா பில்ஸ் பேபிள் அக்செப்டட் டியூரிங் த இயர் நம்ம கண்டுபிடிப்போம். பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்ல கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். The amount of credit sales can be computed from total debtors account. கிரெடிட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணனா நம்ம வந்து என்ன தயாரிக்கணும் அப்படின்னாக்கா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தயாரிச்சு அதுல ஃபார்மேட் ஃபில் பண்ணி நம்ம கிரெடிட் சேல்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். கிரெடிட் சேல்ஸ்னாலே டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். Which one of the following statement is not true in relation to incomplete records? எது வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் சூட்டபிளா கிடையாது இல்லைங்களா. ஆனா வந்து இங்க it is suitable for all types of organization கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து ட்ரூ கிடையாது. சரிங்களா. அடுத்து, what is the amount of capital of the proprietor if his assets are rupees 85,000 and liabilities are 21,000? இப்போ கேபிட்டல் அமௌண்ட் கேக்குறாங்க. ப்ராப்பரேட்டர்னா ஓனர், அவருடைய கேபிட்டல் எவ்வளோ, அசெட்ஸ் வந்து 85,000, லைபிலிட்டி வந்து 21,000. அசெட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய சொத்து மதிப்பு இல்லைங்களா. அடுத்த லைபிலிட்டினா அவர் பிறருக்கு தர வேண்டியது. அப்போ அசெட்ஸ்ல இருந்து லைபிலிட்டியை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கிடைச்சிடும். அப்போ 85,000ல இருந்து 21 போச்சுன்னா 64,000. When capital in the beginning is 10,000, drawing during the year is 6,000, profit made during the year 2,000 and the additional capital introduced is 3,000. Find out the amount of the capital at the end. அதாச்சும் ஆன்சர் 9,000. அது எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து
க்ளோசிங் கேபிட்டல் கேக்குறாங்க. நமக்கு வந்து பிகினிங் கேபிட்டல் இருக்கு, டிராயிங்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபார்மேட்டை வந்து ஆஸ் யூஷுவல் போட்டுடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டல், ஆட் டிராயிங்ஸ். அதே மாதிரி இப்போ வந்து ஆட் டிராயிங்ஸ் வந்து 6000, இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடிஷனல் கேபிட்டல் 3000, ஓப்பனிங் கேபிட்டல் 12000, ஓப்பனிங் கேபிட்டல் 10000, ஓப்பனிங் கேபிட்டல் 10000, ப்ராஃபிட் வந்து 2000. என்ன பண்ணணும்னா ஏற்கனவே ஃபார்மேட்ல டிராயிங்ஸ் ஆட் பண்ணுவோம், அடிஷனல் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்மேட்டை அப்படி எழுதிடுங்க. ஆனா நம்ம க்ளோசிங் கேபிட்டலும் டிராயிங்ஸும் கண்டுபிடிக்கணும்னா ஆப்போசிட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ ஆப்போசிட்னா மைனஸ் பண்றதை பிளஸ் பண்ணணும், பிளஸ் பண்றதை மைனஸ் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டும் ஓப்பனிங் கேபிட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 12000. இந்த 12000 கூட அடிஷனல் கேபிட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 15000. இங்க மைனஸ் இருக்கு, அப்போ நம்ம ஆட் பண்றோம். இங்க மைனஸ் இருக்கு, ஆட் பண்றோம். இப்போ 10ம் 2ம் 12000, 12000 கூட 3 ஆட் பண்ணா 15000. இந்த 15000ல இருந்து டிராயிங் 6000 என்ன பண்ண மைனஸ் பண்ண 9000 க்ளோசிங் கேபிட்டல். டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்னு இருக்கப்ப இங்க லெஸ் பண்ண ஆப்போசிட்டா பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். அதே நம்ம ப்ராஃபிட்லாம் போடணும்னா இப்படியே போடுவோம். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே ஃபார்மேட், அடிஷனல் கேபிட்டலுக்கும் இதே ஃபார்மேட். சரி, ஓகே. இப்போ 9000. அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ் 30,000, cash received 1 lakh, credit sales 19,000, closing debtors வந்து ஆன்சர் 20,000. அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா ஓப்பனிங் டெப்டார்ஸ் எப்பவுமே வரும் டெபிட் சைடில் வரும், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் கிரெடிட் சைடு வரும், கிரெடிட் சேல்ஸ் டெபிட் சைடு வரும். அப்போ இந்த டெபிட் சைடு இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். டெபிட் சைடில் ஓப்பனிங் டெப்டார்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணா 1,20,000. அதுல இருந்து கேஷ் ரிசீவ்டு 1 lakh கிரெடிட் சைட்ல இருக்கிறத மைனஸ் பண்ணா 20,000 க்ளோசிங் டெப்டார்ஸ். சரிங்களா? நீங்க இந்த மாதிரி ஷார்ட்டா கூட போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்ல அப்படியே மைண்ட்ல ஞாபகம் இருந்ததுன்னா ஓப்பனிங் டெப்டார்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணிட்டு கேஷ் ரிசீவ்ட மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். டோட்டல் டேட்டாஸ் ஃபார்மேட், டோட்டல் கிரெடிட்டாஸ் ஃபார்மேட்லாம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் போட முடியும் டக்கு டக்குன்னு. அதுமாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். பில்ஸ் பேயபிள், பில்ஸ் ரிசீவபிள், இந்த ஃபார்மேட்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? நன்றி.